அனைவருக்கும் வணக்கம். அதிமுகங்கிற பேரியக்கத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவமானங்களை சந்தித்து எதிரிகளை வீழ்த்தி அவங்க படாத கஷ்டமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்தாங்க. திமுகவில் இருந்து இப்போ எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்கள் நிராயுத பணியாக தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு எம்பியோ எம்எல்ஏக்களோ யாருமே வர கிடையாது. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ரசிகர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் இப்போ திமுக ஒரு ஆட்சிக்கட்டில் அமர வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாகவும் இருந்தார். அண்ணாவினுடைய இதயத்தில் இதயக்கனியாக வாழ்ந்தார். அந்த அளவுக்கு பேரும் புகழையும் மக்கள் மத்தியில் சம்பாதிச்சிருந்த எம்ஜிஆர் அவர்கள் 72ல் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதிமுகங்கிற ஒரு பேரியக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. 73ல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய எம்பியாக இருந்தவர் தான் இறந்து போகிறாரு. அதனால இடைத்தேர்தல் வருது. அந்த இரட்டை இலைங்கிற சுயேட்சை சின்னத்தில் மாயத்தேவர் என்பவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் நிப்பாட்டுறாங்க, வெற்றியும் பெறுகிறாங்க. அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் பொன்முத்துராமலிங்க இருக்கிறாரு, காங்கிரஸ் சார்பில் சித்தன் போட்டிடுறாங்க. ரெண்டு பேருமே படுதோல்வி அடைகிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுகிறாங்க. அங்கே இரட்டையில் சுயேட்சை சின்னமாக இருந்து வெற்றி பெறுது. தீர்த்து நின்றது உதயசூரியனை தோற்கடிக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை வலுப்படுத்தினார். அதுக்கப்புறம் சட்டசபையில் கவனம் செலுத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும் வரையில் திமுகவால் ஆட்சி கட்டில் அமர முடியாத அளவுக்கு ஆக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கின உடனே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அங்கே இணைகிறாங்க. கட்சியினுடைய உறுப்பினராக இணைகிறாங்க. அதுக்கடுத்து எம்பி ஆகிறாங்க. அதுக்கடுத்து சத்துணவு திட்டத்துக்கு அவங்க தலைவராக நியமனம் பண்ணுறாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கட்சி இரண்டாக உடையுது. ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டாக உடையுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி அணிக்கு இரட்டைப்புறா சின்னமும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சேவல் சின்னமும் கொடுக்குறாங்க. சேவல் சின்னத்தில் தனிச்சு நின்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 25 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுறாங்க. சட்டசபைக்குள்ளே உள்ள நுழைகிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அமர்றாங்க. எதிர்கட்சி தலைவர் அமர்ந்த உடனே திமுக ஆட்சி கட்டில் இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவங்கள அவமானப்படுத்தாத எதுவுமே கிடையாது. நம்ம டிவி தொலைக்காட்சிகளையும் பார்த்துருப்போம், பேப்பர்லையும் பார்த்துருப்போம். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பேசியும் தரக்குறைவாகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்டுமே நடந்துக்கிட்டாங்க. அவ்வளவு அவமானப்படுத்துகிறாங்க திமுகவினுடைய சட்டசபை உறுப்பினர்கள். அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக விளங்கினாங்க. அவமானங்களும் எதிரிகளும் துரோகங்களும் சூழ்ந்த அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணா நின்று என்னால் சாதிக்க முடியும் என்று அந்த சாதனை நாயகி சாதித்து காட்டினாங்க. 1991 முதல் முறையாக முதலமைச்சராக தமிழக சட்டசபையில் உள்ள நுழைகிறாங்க. முதலமைச்சராக உள்ள நுழைந்த உடனே அவங்க கொண்டு வந்த முதல் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் தான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வளர்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்கெல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போடுறதும் சாக்கடையில் தூக்கி போடுறதும், ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே குழியை தோண்டி புதைக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களால் குழந்தை வளர்க்க முடியும்னா சொல்லுங்கள், என்கிட்ட கொடுங்க, எங்கள் அரசிட்ட கொடுங்க, நாங்கள் குழந்தைகளை வளர்த்துக்கிறோம், நீங்கள் கண்ட இடத்துலையும் குழந்தைகளை போடாதீங்க, அது ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி தான் தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பெண்களுக்கென்று மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது மிக சிறப்பாக இருந்தது. பல்வேறு நாடுகளில் இதை பாராட்டவும் செஞ்சாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் இன்னல்கள்லாம் ஏற்படும் போது அம்மா அவர்கள் ஓபிஎஸ் என்கிற ஒரு நபரை நம்பி தான் முதலமைச்சர் பதவியை கையில் கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் ஆட்சியை வழிநடத்துங்க அப்படின்னு. 2 முறையும் இன்னல்கள் ஏற்படும் போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் அந்த முதலமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. அம்மா இறந்து போகிறாங்க. அம்மா இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அம்மாவினுடைய அரசியல் வாரிசு, அம்மாவோட அரசியல் பயின்றவர், இவரது முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்லி அம்மா இறந்த உடனேயே அந்த இறந்த இரவே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வர்தா புயல் ஏற்படுது. அதையெல்லாம் இப்போ களத்தில் இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி களத்தில் இறங்கி வர்தா புயல் தடம் தெரியாமல்
ஆக்குறாங்க. அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை வருது. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து லட்சக்கணக்கான பேர் கூடி தமிழருடைய பாரம்பரியம் பண்பாடை காப்பாற்றுவதற்காக இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க, பொதுமக்கள் ஒன்று சேர்ந்தாங்க, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து உயிர் கொடுக்கணும், இதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போய் ஒரு நாள் தங்கி அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை கூப்பிட்டு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடத்தலாங்கிற ஆணையை வாங்கிட்டு தமிழகத்துக்கு வந்தாங்க. அப்போதும் தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐயா அவர்கள் வந்து அலங்காநல்லூர் போகும்போது இவர் இங்கே வரக்கூடாதுங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த இடத்துலையுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க. அப்புறம் திண்டுக்கல் போய் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சு வைக்கலாம்னு சொல்லும்போது அதுக்கடுத்து அங்கேயும் இருக்க மக்கள் என்ன சொன்னாங்க, ஐயா அவர்களை வந்து அவமானப்படுத்தினாங்க. உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது, அவர்கள் எப்போ விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து ஜல்லிக்கட்டை வந்து நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஏகப்பட்ட அவமானங்களை தான் வந்து சந்திச்சாங்க. முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவமானப்படுத்தின மிக முக்கியமான 3 பேரில் வந்து நம்பர் 1 எடப்பாடி பழனிசாமி, நம்பர் 2 ஆர்பி உதயகுமார், நம்பர் 3 இவர் விஜயபாஸ்கர். ஆர்பி உதயகுமார், விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அவங்கவுங்க அந்தந்த மாவட்டங்களில் போய் கட்சியும் ஆட்சியும் ஒருத்தல்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து கட்சியும் தலைமையும் ஒருத்தல்கிட்ட தான் வரணும்னு சொல்லி, சசிகலா அவர்கள் தான் வரணும்னு சொல்லி ஒரு கோஷம் போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுவும் ஐயா அவர்கள் வந்து அவமானப்படுத்துகிற செயல் தான். இப்படி மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்து ஒரு எதிரிகளை சந்திச்சும் துரோகிகளை சந்திச்சும் அவர்கள் நடத்துகிற அந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். கையில் கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, லெட்டர் பேர்டு பயன்படுத்த முடியல, இருந்தாலும் என்னால் முடியும், நான் தொண்டர்களை பலிகளாக ஆக்க மாட்டேன், என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு ஐயா ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. அதுவும் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக நிற்கிறாங்க. இவ்வளவு பெரிய அவமானங்களை சந்திச்சும் எதிரிகளை சந்திச்சும் இருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது தொண்டர்கள் தான். இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. ஓபிஎஸ் அப்படிங்கிறாலே நம்ம மனசில் தோன்றது என்ன அப்படின்னா அமைதி, நம்பிக்கை, விசுவாசம். இந்த 3ம் அவர் ஐயா அவர்கள்ட்ட இருக்கிறதுனால தான் தொண்டர்கள் எல்லாருமே பின்தொடர்ந்து செல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யாருமே கிடையாது. நேற்று முதற்கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் 100% வெற்றி பெறுவார்கள். இதற்கு முக்கியமான காரணம் எப்படின்னா, சாதி மதம் பார்க்காது எல்லா மக்களும் இவர் ஒரு நல்ல தலைவன், இவர் நம்பி நம்ம ஓட்டு போட்டால் நம் மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற நம்பிக்கையில் மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து இன்னைக்கு வந்து பலாப்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. 100% வெற்றியும் பெறுவாங்க. இந்த ஆளுமைகள் எல்லாமே பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவமானப்படுத்தப்பட்டார், புரட்சி தலைவி அம்மா அவமானப்படுத்தப்பட்டாங்க, இன்னைக்கு புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அவமானப்படுத்துறாங்க. எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுறீங்களோ, எந்த இடத்தில் உங்களை தூக்கி விட்டுறாங்களோ அந்த இடத்தில் விதையாக முளைத்து வெளியில் வருகிற அந்த தன்மை தான் இந்த ஆளுமைகளுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.